எல்லாருக்கும் வணக்கமுங்க. இன்றைக்கி நம்ம ஒரு அருமையான ரெசிபி செய்ய போகிறோம். என்ன செய்ய போகிறோம் பார்த்தீங்கன்னா, பூண்டு குழம்புங்க. செய்ய தேவையான பொருட்கள்: தக்காளி, சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, பூண்டு, மல்லி, மிளகு, வரமிளகாய் இதெல்லாம் எடுத்துக்கலாங்க. வாங்க எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் மல்லி, மிளகு, வரமிளகாய் இதெல்லாம் ட்ரை ரோஸ்ட்டாக வறுத்துக்கலாங்க. இந்த மாதிரி கலர் மாதிரி வந்தோடனே நம்ம இதை ஒரு பிளேட்டில் 5 நிமிஷம் ஆற வச்சு மிக்சியில் போட்டு வச்சிடலாங்க. மறுபடியும் அதே பாத்திரத்தில் கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணிக்கலாங்க. இது கூட நம்ம சின்ன வெங்காயம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இது ஒரு 2 நிமிஷம் வந்தால் போதுங்க. அப்படியே ஒரு மிக்சி ஜாரில் அரைச்சி எடுத்துருவாங்க. பாத்திரத்தில் கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கலாங்க. தாளிப்புக்காக கொஞ்சம் கடுகு உளுந்து, கொஞ்சம் வெந்தயம், கருவேப்பிலை கொஞ்சம் போல, தாளிப்புக்காக சின்ன வெங்காயம், இது கூடவே நம்ம எடுத்து வச்சுருந்த பூண்டை ஆட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி அரைச்சி வச்ச அந்த மிளகு, வரமிளகாய், மல்லி கூடவே தக்காளி, வெங்காயம்லாம் எடுத்துட்டு போட்டு அரைச்சிட்டோம். இந்த பேஸ்ட் எடுத்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஜாரை கழுவி ஊற்றின தண்ணி அப்படியே கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா அப்போ தான் மசாலா ட்ரை ஆகாமல் நல்லா கொஞ்சம் ஃப்ரை ஆகி வருங்க. இது ஓரளவுக்கு கொதிச்சு வர ஆரம்பிச்சிங்க. இது கூட நம்ம மசாலா ஐட்டம் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக மிளகாய்த்தூள் ஒரு 10 கிராம் அளவுக்கு, கரம் மசாலா ஒரு 20 கிராம் அளவுக்கு, மஞ்சத்தூள் கொஞ்சம், மஞ்சத்தூள் வந்து கலக்காக தான் ஆட் பண்ணுவாங்க. நல்லா ஒரு கலக்கி விட்டுலாம் மசாலா போகிற அளவுக்கு, வாசம் போகிற அளவுக்கு நல்லா வணங்கி வரட்டுங்க. பாருங்கள், நம்ம எண்ணெய் திரிஞ்சு வந்துச்சு. இந்த மாதிரி ஸ்டேஜில் நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி கொதிச்சு வர ஸ்டேஜில் நம்ம தேவையான அளவு புளிக்கரசல் ஊற்றிக்கலாம். புளிக்கரசல் அதிகமாக ஊற்ற வேண்டாம். எதுக்காக சொல்கிறோம்னா, பூண்டு வந்து காரக்குழம்பாக நம்ம மேக் பண்ணுறோம். அதனால் அதிகமாக ஊற்றினீங்கன்னா புளிப்பு ஏறிடும். ஸோ குழம்பு டேஸ்ட்டாக இருக்காது. இது ஒரு 5 நிமிஷம் குக் ஆகி வரட்டுங்க. இது கூடவே நம்ம தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, ஒரு அருமையான பூண்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நான் இது கூட தேங்காய் அரைச்சி ஊற்றலை. நீங்கள் தேவைப்பட தேங்காய் அரைச்சி ஊற்றிக்கிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.